எல்லாத்தையும் தாண்டி கிடைச்ச சீட்டு வேணான்னு சொல்லிட்டு டிக்ளைன் அண்ட் அப்போடும் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டும் கவுன்சிலிங்கை விட்டே வெளியே போன மாணவர்களோட எண்ணிக்கை மட்டுமே 30,000க்கு மேல இருக்கு. எந்த ஆண்டும் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி முடிவுகள் எடுத்ததில்லை. இதுக்காக பல காரணங்கள் இருக்கு. எல்லா அனாலிசிஸும் டீட்டெயிலாக பார்த்தலாம். நீங்க பண்ண சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்ன சீட்டுன்னு சொல்லிட்டு 79,403 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுல அலாட்மெண்ட்டே கிடைக்காம நாட் அலாட்டன் வந்துருச்சு சார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாணவர்களும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமையே ஆப்சென்ட் ஆன மாணவர்களும் எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த ரெண்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த மாணவர்களோட எண்ணிக்கை வெறும் 58.9. கிடைச்ச சீட் எனக்கு ஓகே சார் நான் இமீடியட்டா போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்ன மாணவர்கள் எவ்வளவு பேரு? ரவுண்ட் 2ல வெறும் 40,299 மாணவர்கள் 58.9% ஆஃப் 441 ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை இப்ப கொஸ்டின் மார்க். 17ஆம் தேதி காலையில தான் 17,441 ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட்மெண்ட் இருக்கா இல்ல அடுத்த ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். விச் இஸ் 25%. இவங்கெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாத மாணவர்களோட எண்ணிக்கை தான் நான் இங்க சொன்னது. நோ அலாட்மெண்ட்டே கிடைக்கல, அப்படி இல்லைன்னா நான் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறது 13. இந்த 15.6% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நவ் காட் கிஃப்டட் சைல்ட்ஸ். 100% மாற வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு பேர் சீட்டு கிடைச்சது வேணான்னு சொல்லிட்டு அப்போர்ட் போட்டிருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன்ல சீட்டே இல்லைங்க. இனிமேல் எந்த சீட் எடுப்பீங்க? காலேஜ்ல சீட்டே ஃபில் ஆகாம க்ளோசிங் கண்டிஷன் இருக்கக்கூடிய 20 to 30 காலேஜ்ல மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு சீட் இருக்கும். எப்படி சொல்றேன்னு தெரியுமா? அனாலிசிஸ் பாருங்க. ஜாயின் கொடுத்தும் காலேஜ் போறது இல்லை. அதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா கம்மியான ஃபீஸ், கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால தராங்க, டொனேஷன் இல்லாம தராங்க. அதனால ரவுண்ட் 2 மாணவர்கள் கிடைச்ச சீட்டை வேணான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10% டிராப் அவுட்டும் இருக்கிறத நம்ம அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். ரவுண்ட் 3 TNEA 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் காத்துட்டு இருக்க டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், மிகப்பெரிய அளவில் அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த டைம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெரிய பெரிய கல்லூரிகள் நிறைய சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் ரவுண்ட் 2ல மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணி 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சீட்ஸ் கையில கிடைச்சது வேணான்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டாயிருக்கு. அதிர்ச்சி தகவல்கள் நிறைய இதுல பார்க்க போறோம். இன்டெப்த் அனாலிசிஸோட இன்னும் எத்தனை சீட்ஸ் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் வரப்போகுது, 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 3ல வாய்ப்புகளை கம்ப்ளீட்டா இழக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமா அவைலபிள் சீட்ஸ் எவ்வளவோ அதுல 90% ஆஃப் சீட்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 1,400 சீட்ஸ் மட்டுமே இருக்கு. சொல்ல போனா தமிழ்நாட்டில் சீட்டே ஃபில் ஆகாத 20 to 30 கல்லூரிகள் மட்டுமே அடுத்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் முடிஞ்சு ரவுண்ட் 3க்கு வரப்போகுது. ஸோ ரவுண்ட் 3 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அட்டென்டிவா ஜெனரல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. நிறைய தகவல்களை பார்க்க போறோம். பல கல்லூரிகள்ல இன்னைக்கு விசாரிச்சு பார்க்கும்போது இன்னுமே நிறைய சீட்ஸ் அக்செப்ட் அண்ட் ஜாயின் எங்களுக்கு வரல, அப்போர்ட் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்து ஈவினிங் அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி கிடைச்ச சீட்டு வேணான்னு சொல்லிட்டு டிக்ளைன் அண்ட் அப்போர்டும் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டும் கவுன்சிலிங்கை விட்டே வெளியே போன மாணவர்களோட எண்ணிக்கை மட்டுமே 30,000க்கு மேல இருக்கு. எந்த ஆண்டும் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி முடிவுகள் எடுத்ததில்லை. இதுக்காக பல காரணங்கள் இருக்கு. எல்லா அனாலிசிஸும் டீட்டெயிலாக பார்த்தலாம். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நல்ல கல்லூரிகள் சீட்ஸ் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த வருஷம் இருக்க போதுங்க. அதெல்லாம் என்னென்ன காலேஜஸ் ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங் அசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கூட கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்கள் நாங்க சாய்ஸ் ஃபில்லிங் அசிஸ்டன்ஸ் பண்ண எந்த ஒரு மாணவனுக்குமே நாட் அலாட்டட் அப்படிங்கிறது வரலங்க. உங்களுக்கும் வராம நல்ல கல்லூரியில் சீட் கிடைக்கணும், கம்மியான ஃபீஸ்ல ரொம்ப சூப்பரான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல சீட் வேகன்சி ரவுண்ட் 3க்கு நல்லாவே வந்திருக்கு. காலேஜஸ்ல கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தரப்போறோம். தேவைன்னு நினைக்கிறவங்க மட்டும் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ரவுண்ட் 2 மாணவர்கள் செஞ்ச தப்பு என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நான் தெளிவா சொல்லிடுறேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ரவுண்ட் 2 அனாலிசிஸ் ஃபார் ரவுண்ட் 3 பிக் டேட்டா பிரேக் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒட்டுமொத்தமா டிஎன்ஏ கவுன்சிலிங்ல 1,96,000 சீட்ஸ் மட்டுமே இருக்கு. 7.5 ரிசர்வேஷன் அண்ட் ஜெனரல் கோட்டா ரெண்டையுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது, சோ அப்படி பார்த்தோம்னா
இது வரைக்கும் 93,264 சீட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது இல்லாம ரவுண்ட் 3 வேற அடுத்து பாக்கி இருக்குங்க. இதுல தெளிவான டேட்டா கொடுத்திருக்கேன். 1,90,106 சீட்ஸ்ல கிட்டத்தட்ட 15,000 சீட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன். மீதி இருக்கக்கூடிய 1,81,000 சீட்ஸ்ங்கிறது ஜெனரல் கோட்டா கவுன்சிலிங்ல நம்ம ஃபுல் ஃபீஸ் பே பண்ணி படிக்கக்கூடிய காலேஜஸ். அண்ட் தென் அதுல சீட்ஸ் ஃபில்டு சோஃபார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ரவுண்ட் 1ல 26,500 டு 27,000 மாணவர்கள் சீட்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த ரவுண்ட் 2ல அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்த மாணவர்களோட எண்ணிக்கையும் ரவுண்ட் 1ல சீட் எடுத்த மாணவர்களோட எண்ணிக்கையும் வச்சு பார்க்கும்போது 93,264 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது கையில கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் தற்காலிக அலாட்மெண்டா இருந்தாலும் சரி, ப்ரொவிஷனல் அலாட்மெண்டா இருந்தாலும் சரி, ஸோ ஒட்டுமொத்தமா இத்தனை மாணவர்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சாச்சு. அப்ப அந்த சீட்ஸ்ங்கிறது ஒதுக்கப்பட்டது. இனி அவங்க எடுக்கிறாங்களா எடுக்கலையாங்கிறது காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்றது, டிஎஃப்சி சென்டர் போய் ரிப்போர்ட் பண்றதை பொறுத்து இருக்கு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய டேட்டா வச்சு பேசிட்டு இருக்கோம். அபிஷியல் டேட்டா ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலையில வரும். இந்த வீடியோ மிக மிக இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த அனாலிசிஸ் யாருமே கொடுக்கல, நம்ம சேனல் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்றோம். சோ இதுக்கு அடுத்ததா 1,02,842 சீட் இன்னும் பாக்கி இருக்கு. 7.5 ரிசர்வேஷன்ல ஒரு 1,400 சீட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 1,01,000 சீட்ஸ்ங்க ஜெனரல் கோட்டா கவுன்சிலிங். காம்படிஷனுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,02,718 ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நார்மலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எலிஜிபிளா இருக்கக்கூடிய ரவுண்ட் 3 மாணவர்கள். அது இல்லாம ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு வரக்கூடிய ரவுண்ட் 2 ஷிஃப்ட் எவ்வளவு பேர் ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3 வர போறாங்க தெரியுமா? அந்த டேட்டாவை நம்ம பார்த்தறலாம். சோ இத்தனை சீட்ஸ்ங்கிறது இன்னும் இருக்கு. 1,02,800 சீட் இருக்கு. ஆனா காம்படிஷனுக்கு 1,02,718 பேர் இதெல்லாம் போன ரவுண்ட் இந்த ரவுண்ட் வராங்க. அண்ட் தென் இப்போ ரவுண்ட் 2ல பார்த்தறலாம். ரவுண்ட் 2ல 93,117 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிளா இருந்தாங்க. அதாவது அவங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து 171ல இருந்து 135.75 வரைக்கும் இருந்த மாணவர்களோட எண்ணிக்கை 93,117. இது இல்லாம போன ரவுண்ட்ல இருந்து சரியா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம இல்ல ஆப்சென்ட் ஆயிட்டு இல்ல டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்த மாணவர்களோட எண்ணிக்கையும் சேர்த்து இந்த ரவுண்ட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல 79,403 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்க கட் ஆஃப்க்கு நீங்க பண்ண சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்ன சீட்னு சொல்லிட்டு 79,403 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுல அலாட்மெண்ட்டே கிடைக்காம நாட் அலாட்டட்னு வந்துருச்சு சார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாணவர்களும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமையே ஆப்சென்ட் ஆன மாணவர்களும் எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த ரெண்டு கேட்டகரி 13,714. சார் இதுல ஆப்சென்ட் எவ்வளோ, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நாட் அலாட்டட் வந்த மாணவரோட எண்ணிக்கை என்னங்கிறது எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் நம்பர்ஸ்ங்கிறது டிஎன்ஏ சைட்ல இருந்து கொடுக்கல. ஸோ அலாட்மெண்ட் கிடைக்காத மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி 13,714 பேர் வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கலி இவங்கெல்லாம் அடுத்த ரவுண்டுக்கு சிஸ்டமே அவங்கள மூவ் பண்ணிடும். ஸோ அடுத்த ரவுண்டுக்கு இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் கேரண்டியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னொரு சில பேர் கேட்கலாம், சார் ஒருவேளை நாட் அலாட்டட் வந்து டக்குன்னு அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால் அட்மிஷன் போட்டிருந்தா அவங்க ரவுண்ட் 3 வர மாட்டாங்க. ஒருவேளை ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டால் அட்மிஷன் போட்டு சும்மா சாய்ஸ் ஃபில்லிங்ல அப்ளிகேஷன் மட்டும் போட்டு வச்சிருந்தா அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணல, அவங்கள ஆப்சென்டிஸ் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ ரவுண்ட் 2லயே பண்ணாதவங்க ரவுண்ட் 3க்கும் வர மாட்டாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 13,714 ஸ்டூடெண்ட்ஸ் அலாட்மெண்ட் வாங்காத ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 10,000 பேர் பக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ப காரணங்களால ரிமூவ் பண்ணிட்டாலும் 3,700 மாணவர்கள், அட்லீஸ்ட் ஒரு 3,000 மாணவர்கள் அடுத்த ரவுண்ட் கட்டாயம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பக்கம் வெப்பம். இப்போ அலாட்மெண்ட் கையில வாங்கினாங்கல்ல அவங்களுக்கு எல்லாமே காலேஜ் போய் சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி நீங்க கேட்கணும். 79,403 பேர் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்போ வந்திருக்கு. எப்போ 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி 4வது நாள் கேப் விட்டு 5வது நாள் காலையில இத்தனை மாணவர்களுக்கு 7.5 அண்ட் ஜெனரல் கோட்டா ரெண்டையும் மர்ஜ் பண்ணி பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ்ல அவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் 5 முடிவுல ஏதாவது ஒரு முடிவு எடுக்க சொல்லியிருக்காங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுங்க, அப்போர்டு கொடுங்க, இல்ல டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் போங்க, டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுங்க, இல்ல குவிக் கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்த ஆப்ஷன்ஸ் 5 ஆப்ஷன்ஸுமே 79,403 மாணவர்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. இதுல எத்தனை மாணவர்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது ஜெனரல் கோட்டால பார்த்தோம்னா 68,318. இதுல 79,403ங்கிறது 68,388 ஜெனரல் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ். இது இல்லாம 11,000 மாணவர்கள் 7.5 ரிசர்வேஷன் ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது 39,403 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. வெறும் ஜெனரல் கோட்டால 68,318 பேருக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஜெனரல் கவுன்சிலிங்ல கொடுக்குறாங்க. அது இல்லாம 11,015 மாணவர்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா 79,000 பேர். இப்போ 68,000 பேருக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. இவங்கள எத்தனை பேர் அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா 50,947 சீட்டுங்கிறது கொடுக்கப்பட்டாச்சு. அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. நீங்க அக்செப்ட் பண்ணி காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்ட ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை மட்டுமே
40,299. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த மாணவர்களோட எண்ணிக்கை வெறும் 58.9. கிடைச்ச சீட் எனக்கு ஓகே சார், நான் இமீடியட்டா போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்ன மாணவர்கள் எவ்வளவு பேரு? ரவுண்ட் 2ல வெறும் 40,299 மாணவர்கள், 58.9% ஆஃப் மாணவர்கள் மட்டுமே. இப்போ நிறைய கல்லூரிகள்ல அக்செப்ட் அண்ட் ஜாயின்ல என்டையரா அவங்களுக்கு இருந்த சீட்ல 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்திருந்தா சூப்பரான நம்பர்ஸ்னு சொல்லலாம். நிறைய கல்லூரிகள்ல 40 to 45% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவைலபிள் சீட்ஸ்ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்திருக்காங்க. ஸோ 40 to 60%ங்கிறது கல்லூரிகள் இருந்து கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிய வந்தது. அண்ட் தென் அடுத்ததா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஒட்டுமொத்தமாவே அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்த மாணவர்களோட எண்ணிக்கை வெறும் 10,648, which means 15.6% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்வர்ட்ல இருக்காங்க. இப்போ ஒரு காலேஜ்ல அக்செப்ட் அண்ட் ஜாயின்ல 40% வந்திருக்குன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்ல எவ்வளவு வரக்கூடும்? வெறும் 15.6% தான் வரக்கூடும். அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு காலேஜ்ல 40% அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்திருக்குன்னா இன்னொரு 15.6% சேர்ந்து வரலாம். வர்ஸ்ட் கேஸ் ஒரு 20% வரலாம். அப்ப 60% தான் ஃபில் ஆயிருக்கும். ரிமைனிங் 40% ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெடியா இருக்கு. சோ ரவுண்ட் 3 மாணவர்கள் தயார் நிலையில் இருங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், இங்க இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாக்ட் பர்சன்டேஜ்ங்கிறது 15 இருந்தாலும் ஒரு 5% சேர்த்து சொன்னதுக்கான காரணம் கீழே இருக்கக்கூடிய 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்கெல்லாம் யாரு சார்? 25% கொடுக்கப்பட்ட சீட் எங்களுக்கு வேணாம், நாங்க அப்போர்ட்ல பாக்குறோம், இல்ல அடுத்த ரவுண்ட் போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றோம்னு சொல்ல மாணவர்களோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 17,441. 25.5%. எக்ஸ்ட்ரீம் நம்பர். அலாட்மெண்ட் ஆகி அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிடில சிவில் இன்ஜினியரிங் கிடைச்சிருந்தாலும் அவங்க அதை வேணான்னு சொல்லி டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்தனால அவங்களுக்கு டென்டேட்டிவும் வரல, ப்ரொவிஷனலும் வரல. அவங்க எந்த காலேஜுக்கும் போக தேவையில்ல, டிஎஃப்சி சென்டருக்கும் போக தேவையில்ல. ஆகஸ்ட் 17 காலையில தான் அவங்களுக்கு புதுசா அலாட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி எந்த ஒரு அலாட்மெண்ட் இல்லைன்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிருவாங்க, மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டிய நிலைமை. அப்போ 17,441 ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை இப்ப கொஸ்டின் மார்க். 17 காலையில தான் 17,441 ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட்மெண்ட் இருக்கா இல்ல அடுத்த ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கான்னு தெரிஞ்சுக்க முடியும், which is 25%. இவங்கெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாத மாணவர்களோட எண்ணிக்கை தான் நான் இங்க சொன்னது. நோ அலாட்மெண்ட்டே கிடைக்கல. அப்படி இல்லைன்னா நான் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறது 13,714. அதுவே பெரிய நம்பர். கிடைச்ச சீட்டு வேணான்னு சொன்னவங்க 17,000 பேர். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா எவ்வளோ சார்? எவ்வளோங்க? கிட்டத்தட்ட 31,115. ரெண்டையும் சேர்த்துனா எப்படி? கிடைச்ச சீட்டு வேணான்னு சொன்னவங்க, இன்னொரு பக்கம் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எனக்கு சீட்டே அலாட் ஆகாம நோ அலாட்மெண்ட் வந்தவங்க, இல்லைன்னா ஆப்சென்ட் ஆனவங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நம்பர்ஸ் 31,115 மாணவர்கள் அடுத்த ரவுண்டு வரலாம். வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன? ஆப்சென்ட் ஆனவங்க, நாட் அலர்ட்டட் வந்தவங்க, ரெண்டையும் சேர்த்து நான் போன ஸ்லைட்ல சொன்னது 3,000 பேர். 13,000 பேர்த்துலங்க வர்ஸ்ட் கேஸ் 3,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டு வேணான்னு சொல்லி டிஸ்லைக் பண்ணிட்டு மேல பாக்குறேன் இல்ல அடுத்த ரவுண்டு போறேன்னு சொன்ன மாணவர்கள் 17,000 பேர். இப்ப 17,000 பிளஸ் 3,000 எப்படி பார்த்தாலும் 20,000 மாணவர்களுக்கு சீட் ஒதுக்கீடு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எப்ப தெரியும்? ஆகஸ்ட் 17 தெரியும். இந்த பாப்பனா சம்பளத்துல வர மாதிரி சுயம்புலிங்கம் எங்க போனாரு, ஆகஸ்ட் 3 போனாரு. அந்த மாதிரி ஆகஸ்ட் 17 தான் ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 பேர்த்தோட நிலைமை என்ன. அவங்க எல்லாம் இந்த ரவுண்ட்லயே ஏதாவது ஒன்று அப்போர்ட்ல சீட்டு கிடைச்சிருமா? 25% இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 25% வந்து டிக்ளைன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அப்போர்ட கொடுத்த மாணவர்கள் எல்லாத்துக்குமே மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது இந்த 17,441 ஸ்டூடெண்ட்டுக்கும் சீட் அலாட்மெண்ட் கிடைக்காம அப்போர்டு கொடுத்து வெயிட் பண்ணுவாங்க, இல்லை அடுத்த ரவுண்டு போய்க்கலாம்னு சொல்லி காத்துட்டு இருக்க மாணவர்களுக்கும் இந்த 20,000 பேத்துக்குமே சீட்டுங்கிறது சஃபுல் ஆகும். ஸோ 20,000 மாணவர்கள் நாங்க ப்ரிடிக்ட் பண்றது இந்த டைம் சீட்டு கிடைக்காம கிடைச்ச சீட்டு வேணான்னு சொல்லிட்டோ இல்லைன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு போலான்னு சொல்லி வெயிட் பண்றவங்க. இப்போ இந்த 10,000 பேத்துக்கு சீட் கன்ஃபார்ம்டு, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க ஒன்னா அவங்களுக்கு அப்போர்ட்ல மாறலாம், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி கிடைச்ச சீட்டே வரலாம். இப்போ இன்னொன்னு சொல்றேன், இந்த 15.6% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நவ் காட் கிஃப்டட் சைல்ட்ஸ். 100% மாற வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு பேர் சீட்டு கிடைச்சது வேணான்னு சொல்லிட்டு அப்போர்ட் போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ உங்க கட் ஆஃபை விட கொஞ்சம் கிடைக்கிற மாதிரியான கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய காலேஜஸையோ கோர்சஸையோ உங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு மேல இருந்ததுன்னா
உங்களுக்கு டெஃபினட்டா மாற வாய்ப்பு இருக்கு. இல்ல என்னோட கட் ஆஃப் மார்க் 160, நான் 170 கட் ஆஃப்க்கு கிடைக்கிற மாதிரி காலேஜஸ் மட்டுமே போட்டிருக்கேன், இல்ல 165 கட் ஆஃப் மார்க் கிடைக்கிற மாதிரியான காலேஜஸ் மட்டுமே மேல கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நான் அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்து வெயிட் பண்றேன்னா இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல 5 கட் ஆஃப் மார்க் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாணவர்களுக்கு மாறாது. ஒரு 1 or 2 கட் ஆஃப் மார்க் டிஃபரன்ஸ்ல மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை பார்க்கலாங்க. இதுதான் நம்மளோட அனலைசிஸ், இன்டெப்த் அனலைசிஸ்ங்க. ஸோ 20,000 மாணவர்கள் ஒன்னா சீட் அலாட்மெண்ட் வாங்கிட்டு காலேஜ் போகலாம், அப்படின்னா அடுத்த ரவுண்டு வரலாம். எப்படி பார்த்தாலுமே மேலே ஒரு 10,000 மாணவர்கள் அப்போர்ட் போட்டிருக்கனால இதில் ஒரு 10,000 மாணவர்கள் ஷிஃப்ட் ஆனாலுமே நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது அடுத்த ரவுண்டுக்கு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ 20,000 மாணவர்கள் சொன்னோம் இல்லைங்களா, இதில் 10,000 மாணவர்களுக்கு மேலே சீட் அலாட் ஆனாலும் எப்படி பார்த்தாலுமே ஒரு 8,000 9,000 மாணவர்கள் அடுத்த ரவுண்டு வந்தே தீருவாங்க, டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க இல்லை டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்க. ஸோ அடுத்த ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸு பெரிய பெரிய காலேஜில் சீட்ஸ் நிறைய இருக்க போகுது. ஆனால் ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3 வர மாணவர்கள் எடுக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தெளிவான சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கட்டாயம் பண்ணணும். இப்போ அடுத்ததா இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு வருவோமே, 7.5 ரிசர்வேஷன்ல சீட்டே இல்லைங்க. இனிமேல் எந்த சீட் எடுப்பீங்க? காலேஜ்ல சீட்டே ஃபில் ஆகாம க்ளோசிங் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய 20 to 30 காலேஜ்ல மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு சீட் இருக்கும். எப்படி சொல்றேன்னு தெரியுமா? அனாலிசிஸ் பாருங்க. ஸோ ஒட்டுமொத்தமா 11,015 மாணவர்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்தாங்க. இதுலயுமே அக்செப்ட் அண்ட் ஜாயின் 62% கொடுத்துருக்காங்க, கிடைச்ச சீட் பிடிக்கலன்னு 24% கொடுத்துருக்காங்க. 7.5ல அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் எவ்வளோ? 24%. இதுவே ஜென்ரல்ல அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் எவ்வளோ? வெறும் 15%. ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. ஸோ இதுல டிக்ளைன் அண்ட் அப்போர்டோ இல்லைன்னா நான் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டோ இல்லைன்னா குவிட் கவுன்சிங்கோ கொடுத்துட்டு பிடிச்ச காலேஜ் கிடைக்கலன்னு சொன்ன மாணவர்கள் 13.2%, 1,454. இந்த 1,554 சீட்ஸுமே ஒன்னா ஷஃபிள் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அடுத்த ரவுண்டுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சில காலேஜஸ்ல சீட்ஸுங்கிறது இருக்கலாம். அது எப்படி? த ஒஸ்ட் காலேஜஸ் சொல்லக்கூடிய காலேஜஸ் தான். ஏன்னா 7.5லயே ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்ச காலேஜ் வேணாம்னு சொல்லியிருக்காங்க, அது எவ்வளவு மோசமான காலேஜா இருந்திருக்கும். அப்படி யோசிங்க. 7.5ல ஆல்மோஸ்ட் 62 + 24 86.8% மாணவர்கள் கிடைச்ச காலேஜ் இது இவங்களுக்கே பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஆவரேஜான காலேஜ் தான் கிடைச்சிருக்கும். ஸோ 86.8% ஆஃப் ஸ்டூடெண்ட் 7.5ல கிடைச்ச காலேஜ் திருப்தின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இந்த 7.5ல காசே இல்லாம ஃபுல் ஃப்ரீயா படிச்சாலும் எனக்கு இந்த காலேஜ் வேணாம், அது சரியில்லை அப்படின்னு அவாய்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சீட்ஸ்னா அடுத்த ரவுண்டுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களே வேணான்னு ஒதுக்கிட்டாங்க, அப்ப அது எவ்வளவு மோசமா இருக்கும். அந்த மாதிரியான கல்லூரிகளும் இவங்க எடுக்காம இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான கல்லூரிகளோட சீட்ஸ் தான் 7.5க்கு இன்னும் பாக்கி இருக்கலாம். பயமுறுத்துறீங்களா சார்னு கேட்டீங்கன்னா பயமுறுத்தல. அவேர்னஸோட 7.5 நம்பாம இனி அடுத்ததா ஒரு வாரத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50,000 1 லட்ச ரூபா ஃபீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு அளவுக்கு டயர் 2 டயர் 3 காலேஜ்ல டயர் 2 காலேஜ்ல கோர் டிபார்ட்மெண்ட்டோ டயர் 3ல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸோ எடுத்துட்டீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா ஃபீஸ்க்கு உங்களால படிக்க முடியும். சார் அந்த மாதிரி ஃபீஸ்க்கெல்லாம் காலேஜ் இருக்கானா? இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. லோ ஃபீஸ் காலேஜஸ் டயர் 3 டயர் 4 காலேஜ்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். கம்மியான ஃபீஸ்ல டீசென்ட்டான காலேஜஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 7.5 இனிமேல் நம்ப வேணாம். அதுக்கான ரிசல்ட் அனாலிசிஸை நான் சொல்லிட்டேன். மேலும் யாரெல்லாம் அடுத்த ரவுண்டு வர போறாங்க, 1,02,718 இந்த ரவுண்டுக்கு உண்டான நியூ என்ட்ரன்ஸ் நாட் அலாட்மெண்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்த மாணவர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கேரி ஓவர்னு பார்த்தோம்னா அடுத்த ரவுண்டுக்கு 13,000 30,000 மாணவர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒஸ்ட் கேஸ்ன்னு பார்த்தாலுமே நான் சொன்ன மாதிரி 8,000 9,000 இங்க 10,000 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாணவர்களுக்கு சீட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் கம்மி. ஸோ அவங்க எடுத்துட்டு வேணான்னு சொன்ன சீட்டும் அடுத்த ரவுண்டுக்கு வரும். ஸோ சீட்ஸ் இன்னுமே அக்குமுலேட் ஆகிட்டு வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சீட் இருக்க போகுது. அடுத்த ரவுண்ட்லேருந்து இந்த ரவுண்டு வரவங்க கொஞ்சம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய பேர் சீட்டு கிடைச்சா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தும் காலேஜ் போறதில்லை. அதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா கம்மியான ஃபீஸ், கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால தராங்க, டொனேஷன் இல்லாம தராங்க. அதனால ரவுண்டு 2 மாணவர்கள் கிடைச்ச சீட்டை வேணான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10% டிராப் அவுட்டும் இருக்கிறத நம்ம நிறைய கல்லூரியில கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஹியூஜ் ரேங்க் பேண்ட் ஓபன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய மாணவர்கள் வரப்போறாங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷன்ல என்ன மாதிரினா 7.5 ரிசர்வேஷன் ரவுண்டு 2 இந்த ரேங்க்ல அட்டன் பண்ணாங்க, இப்போ இந்த ரேங்க்ல அட்டன் பண்ண போறாங்க. 46,000 பேர் அப்ளை பண்ணது, இருக்கிற சீட்டே 14,000 தான்.
எப்படி பார்த்தாலும் 33,000 பேத்துக்கு சீட் கிடைக்காதுன்னு நமக்கு தெரியும். இப்போ அடுத்த ரவுண்டை பாருங்களேன், 18,000 46,000 ஸ்டூடெண்ட்ஸ். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எப்படி பார்த்தாலுமே 28,000 மாணவர்கள் அட்டென்ட் பண்ணக்கூடிய ரவுண்டு 3ல 7.5 ரிசர்வேஷன்ல எவ்வளோ சீட்டு பாக்கி இருக்கு? டோட்டல் சீட்டு 14,000ங்க. ஆல்ரெடி அலாட்டட் சீட் ரவுண்டு 1ல 2,177 பசங்க சேர்ந்துட்டாங்க. ரவுண்டு 2ல 11,015 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் ஆயிருக்கு. இதுல 1,400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த சீட்டு வேணான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 1,400 சீட்டுங்கிறது அடுத்த ரவுண்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா 13,192 சீட் அலாட் ஆயிருச்சு. ரிமைனிங் சீட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 1,449 சீட்ஸ் வந்து ரிமைனிங்காவே அடுத்த ரவுண்டுக்கு இருக்க போகுது. அவங்க எடுக்காத, அவங்க சாய்ஸ்ல வைக்காத காலேஜஸ் பார்த்தோம்னா சீட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 1,449. போன ரவுண்ட்ல இருந்து இந்த ரவுண்டுக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய சீட் 1,400. எப்படி பார்த்தாலுமே 2,800 சீட்ஸ் வந்து போன ரவுண்ட்ல இருந்து இந்த ரவுண்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த லீஸ்ட் ப்ரிஃபர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கக்கூடிய ஒரு 50 to 60 கல்லூரிகள் வரைக்கும் ஒட்டுமொத்த போன ரவுண்ட்ல இருந்து இந்த ரவுண்டுக்கு 1,400 சீட் வந்தா 40 to 50 காலேஜ் சீட் இருக்கும். அப்படி வரலன்னா இந்த ரவுண்டுக்கே இருக்கக்கூடியது ஒரு 30 காலேஜஸ். யாருமே எடுக்க விருப்பப்படாத, சீட்டு பெருசா ஃபில் ஆகாத காலேஜஸா கூட இருக்கலாம். ஸோ இதான் வந்து 7.5 ரிசர்வேஷன். வாய்ப்புகள் கம்மி, ஜெனரலை நோக்கி போயிருங்க. அண்ட் தென் 5 மிஸ்டேக்ஸ் ரவுண்டு 2 மாணவர்கள் செஞ்ச பெரிய 5 மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட், ட்ரீம் காலேஜஸ் மட்டும்தான் போடுவேன், ட்ரீம் கோர்சஸ் மட்டும்தான் போடுவேன் இருந்தாங்க. பேக்கப்க்கு ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதா அலாட்மெண்ட்ல வந்திருக்கு. ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து ஹை கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இவங்க போன வருஷம் ரேங்கை வச்சுக்கிட்டா தான் சொல்றேனே, ஃபாலோவிங் பியர்ஸ். 5வது யூசிங் ரேங்க் அண்ட் கட் ஆஃப் டேட்டா மட்டும் வச்சு கம்ப்யூட்டர் கோர்சஸ் மட்டும் கொடுத்தனால சில காலேஜஸ் மாணவர்கள் விருப்பப்பட்டு எடுத்திருக்காங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் ஆன காரணத்தினால தான் அதிருப்தியில 25% ஆஃப் மாணவர்கள் கிடைச்ச அலாட்மெண்ட்டையே டிக்ளைன் பண்ணி முன்னாடி அப்போர்டு போயிருக்காங்க, இல்லைன்னா டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்ட் போயிருக்காங்க. இது பெரிய நம்பர்ஸ். அலாட்மெண்ட் கிடைக்காத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ரவுண்ட் போறது வேற. கிடைச்ச சீட்டை 25% மாணவர்கள் 17,000 மாணவர்கள் ஒதுக்குறதுங்கிறது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஒப்பீனியனை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவ்வளோ பேர் அன்சாட்டிஸ்ஃபைடு காலேஜஸ் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஷாக்கிங்கான விஷயம். ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங் இல்லை, நிறைய ஏஜென்ட்ஸை பிலீவ் பண்ணுது, நிறைய வந்து அந்த ப்ரௌசிங் சென்டர் அண்ணாக்கும் அக்காவையும் நம்பி இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தது, ஒரு சில புவர் இன்ஸ்டிடியூஷன்ஸை நடுவில் நுழைச்சு விட்டது, அந்த நிறைய யூடியூபர்ஸ்க்கே வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணது நானே பார்த்தேன். நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. அதனால தான் இந்த ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு காலேஜஸ் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனி அடுத்த ரவுண்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒரு சில ஏஜென்ட்ஸை நம்பி இமெயில் ஐடி பாஸ்வேர்டோ இல்லை ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோ கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க. நீங்களாவே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. இல்லைன்னா அவங்ககிட்ட சஜஷன் கேட்டுட்டு ஒரு சில நல்ல காலேஜஸ் நீங்க மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங்ல போடுங்க. அடுத்தடுத்த லெவல்ல கீழே மட்டும் அதர் காலேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க தெளிவா இருக்கணும். இது உங்களோட லைஃப் இஷ்யூ. ஸோ இதுதான். அண்ட் தென் இக்னோரிங் கோட்டா ஓவர்ல 7.5 92.5% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போர்டு ஆப்ஷனை கொடுத்துட்டு காலேஜ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்றது இல்லை. இந்த டைம் அப்போர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கிடைக்க போதுங்க. நிறைய 25% டிக்ளைன் பண்ணியிருக்காங்க, 15% தான் அப்போர்டு போயிருக்கு. அப்போ மாணவர்களுக்கு அப்போர்ட்ல கொடுத்த மாணவர்கள் நிறைய பேருக்கு சீட் கிடைக்க போகுது. ஸோ தாராளமாக வெயிட் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால எங்கேயும் போய் சேர்ந்துடாதீங்க. நீங்க நினைச்ச காலேஜ் கிடைக்கும். பேனிக் குட்டிங் அண்ட் நாட் ரிப்போர்ட்டிங் அதான் சொல்றேன். டக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுறது இல்லை, காலேஜுக்கு போறது இல்லை, நமக்கு விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்கலன்னா டிக்ளைன் பண்ணிடுறது, அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம். அப்போர்ட்ல மாறக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கும் மாறுங்க, அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கும் மாறும். டிக்ளைன் அண்ட் மூவ் நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் ஒரு சில காலேஜஸ்ங்கிறது சீட்ஸ் இருக்குமா இருக்காதாங்கிறது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ டோன்ட் பேனிக். ரவுண்டு 3 இஸ் ஹியர். ரவுண்டு 3 மாணவர்கள் தாராளமாக வெயிட் பண்ணுங்க. மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டுங்க நம்ம கொடுக்க போறோம். டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகிக்கோங்க. ரவுண்டு 3 சென்னை கோயம்புத்தூர் ஆல் ஜோனுக்கு கொடுத்துருக்கேன். அந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கோங்க. நாங்கள் லிஸ்ட் ரெடி பண்ணி தருவோம். ஆகஸ்ட் 17 லிஸ்ட் வந்துடும். 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங். அடுத்தடுத்ததா கோயம்புத்தூர் சென்னை ஜோன்ல எங்கெங்கெல்லாம் சீட் வேகன்சி இருக்க போதுங்கிற வீடியோஸ் தர போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் யோசிக்காம லைக் பண்ணுங்க. நிறைய எஃபர்ட் போட்டு அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு போய் சேரணும். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களோட கவுன்சிலிங் சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது, நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல காலேஜ் கிடைச்சதா இல்லையாங்கிறது கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கும் போது நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்பா. Until then, signing off, Dinesh Prabhu, International Certificate Career Guidance Expert Analyst. Thank you. Take care and bye.